ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் விநாயகா போற்றி. அறிவம் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா. இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ரொம்ப 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 ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். திதிகள்லேயே சிறந்தது ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏகாதசி திதியை காட்டிலும் பல மடங்கு சிறந்த பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன, விரதம் இருக்கக்கூடிய முறை என்ன, விஷ்ணுபதி புண்ணிய காலத்து அன்னைக்கு நம்ம விஷ்ணு வழிபாடு செய்கிறதுனால என்னென்ன சிறப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றின தனிப்பதிவு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள், மனக்கவலை, மன கஷ்டம், இது எல்லாமே தீர்ந்து எதிர்பாராத பணவரவு, திடீர் பணவரவு வர்றதுக்கும், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முடக்கம், பண தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு மேலோங்கிறதுக்கும் உண்டான ஒரு சிறந்த அற்புதமான விஷ்ணு மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொன்னோம் இல்லையா? விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்னென்னு நம்ம தனிப்பதிவில் பார்த்துருந்தாலும் இதுலேயும் நான் சுருக்கமாக உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். வருடத்துக்கு 4 முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அரிய அற்புதமான நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஒவ்வொரு பகவானுக்கும், பிரம்மாவுக்கு 4 மாதங்கள், சிவபெருமானுக்கு 4 மாதங்கள், விஷ்ணு வழிபாட்டுக்கு 4 மாதங்கள் அப்படின்னு ஒரு வருடத்தோட 12 மாதங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் விஷ்ணு பகவானுக்கான வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்கள்லாம் விஷ்ணு புண்ணிய காலம் வரும். அந்த 4 தமிழ் மாதங்களோட முதல் தேதி தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்து அன்னைக்கு விரதம் இருக்கிற முடிஞ்சவங்க விரதம் இருந்து விஷ்ணு கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பெரும் புண்ணியம். பல வருடங்கள் ஏகாதசி இருந்த பலன்களும், பல வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து வைகுண்ட பதவிக்காக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம் இருந்தாலே அவங்களுக்கு அப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு பகவானோட திருநாமத்தை நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நம்ம சொல்ல சொல்ல நமக்கு அதற்கான எத்தனை முறை சொல்கிறோமோ அத்தனை அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு புண்ணிய பலன்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாத அளவுக்கு தீராத குடும்ப பிரச்சனைகள் இருக்கா, மனக்கவலைகள் இருக்கா, என்ன வழியில் சம்பாதிச்சாலும், நல்ல வழியில் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கையில் பணமே தங்க மாட்டேங்குது, எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சி ஆரம்பித்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குது, இல்லை கையில் வரக்கூடிய பணம் தங்காமல் வீண் விரயங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை, அற்புதமான இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை இன்றைக்கி பொழுதுக்குள்ளே சொன்னீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களோட தடைகள் அத்தனையுமே தகர்த்தெறியப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியுடன் கூடிய செல்வ செழிப்பு எல்லாமே உங்களுக்கு சேரும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும். ஏன்னா விஷ்ணு பகவானும் வழிபடும் போது இந்த தினம் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து நம்ம வழிபட போகிறோம். விஷ்ணு பகவானோட மனைவியார் தான் மகாலட்சுமி தாயார்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ விஷ்ணு பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட முழு கருணையும் பரிபூரணமான அருளும் எல்லா நாட்களையும் விட இந்த நாட்களில் வணங்குறவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்றைய தினம் நம்ம சொல்ல போகிற இந்த ஒரு விஷ்ணு பகவானோட காயத்ரி மந்திரம், ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இந்த ஒரு விஷ்ணு பகவானோட இந்த ஒரு சிறிய மந்திரம் நமக்கு வாழ்க்கையில் மன நிம்மதியும் மோட்சத்தையும் தரக்கூடிய பெரும் ஆற்றல் இந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்துக்கு இருக்குது. ஸோ இந்த அரிய அற்புதமான நாளை தவற விடாமல் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். விஷ்ணு காயத்ரி மந்திரம்னு சொல்லும் போதே அதில் 3 வடிவிலான விஷ்ணு பகவானோட மந்திரங்கள் அடங்கியிருக்கு. நாராயண மந்திரம், வாசுதேவாய மந்திரம் மற்றும் விஷ்ணு மந்திரம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயான்னு சொல்லும்போது அந்த 3 மந்திரங்களோட அடக்கமும் அதில் அடங்கிடுது. இன்னும் நம்ம அந்த மந்திரங்களை தனித்தனியாக சொல்கிறது, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு 9 முறையும், அல்லது ஒரே முறை சொன்னாலே போதும், முடிஞ்சவங்க 9 முறை சொல்லலாம். அதே மாதிரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிற இந்த 3 ஒரு வரி மந்திரங்களையும் இன்றைக்கி ஒரு முறையாவது சொல்லுங்கள். முடிஞ்சவங்க 9 முறை சொல்லலாம். ஏன்னா 27 முறை விஷ்ணு மந்திரத்தை சொல்வது அப்படிங்கிறது பெரும் பாக்கியம். அதற்கான பலன்கள் பல கோடி அதிகம். நம்மளோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், என்ன நீண்ட நாள் ஆசையாக இருந்தாலும், நிறைவேறாத விஷயமாக இருந்தாலும், நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்களை கூட இன்றைக்கி விஷ்ணு புண்ணிய காலத்தில் நம்ம இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது அது அனைத்துமே கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கை கொடுவதை கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ இந்த
இந்த மந்திரங்களை ஒரு வரி மந்திரங்களையும் 9 முறை நீங்கள் 27 முறை சொல்லுங்கள். அந்த விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதையும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதையும், கோடீஸ்வர யோகம், திடீர் பணவரவு உண்டாவதையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நியாயமான வேண்டுதல்களை முன்னிறுத்தி விஷ்ணுவை வழிபடும் பட்சத்தில் நீங்கள் நினைத்த காரியம் கண்கூடாக நிறைவேறதை பார்க்க முடியும். நம்பிக்கையோடு நம்ம இறை வழிபாடு செஞ்சோன்னா நல்லதே நடக்கும். எல்லோருக்குமே என்ன நினைக்கிறோமோ அது அத்தனையும் நிறைவேறணும் அப்படின்னு நானும் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் விஷ்ணுவே நமக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா.